ரிஷபம்னு பார்த்தா ரிஷபத்திற்கு என்ன மாதிரியான என்ன கிரகங்கள் பலன்களை தருது அப்படின்னா, ரிஷபத்திற்கு இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் குரு பகவான் நல்லா தான் இருக்கார். ஆனால் அந்த கடகத்துக்குள்ள குரு பகவான் போகிறது மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுடைய கம்யூனிகேஷனை அவங்களுடைய முயற்சிகளை அது குறைச்சிடும். ஏன்னா இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் 8ஆம் அதிபதி குரு பகவான். இந்த 8ஆம் அதிபதி என்ன பண்ணுறாரு, 3ஆம் இடத்துக்கு போகும்போது 8-3 தொடர்பு கொள்ளும்போது சில எதிர்பாராத நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த காலகட்டங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறோம்னா அந்த முயற்சியே நமக்கு மைனஸ் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு கேதுக்கள் ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இல்லை. இடம் வீடு ஏதாவது கட்டுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நாளில் கேது இருக்கிறதுனால அது நமக்கு திருப்தியை ஏற்படுத்தும் விதமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லணும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு தீர்வாக என்ன சொல்லலாம்னா, இந்த ஆண்டு கட்டாயம் கணபதி ஹோமம் பண்ணுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் பாசிட்டிவான ஒரு பலன்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும்.